வணக்கம். நேற்று திருநெல்வேலியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்தது. அந்த அறிமுக கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல ஒரு போட்ட ஒரு ஆசாமி சாட்டையோட கோவத்தை குச்சியை வச்சு கிண்டி பார்த்துருக்கிறாப்புல. சாட்டைக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படிங்கிறது மாதிரி. இப்ப அந்த கிளிப்பை பாருங்க என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். பெப்சிக்கும் கொக்கோ கோலாக்கும் கங்கை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் பிளாஸ் ஆஃப் செகண்ட் மாங்கல ஒரு கண் மூடி திறக்கும் நொடியில 20 லட்சம். ஏய் போடாங்கட்டு. உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்ல குடியார பயிலுங்க. அதாவது என்ன சம்பவம் அப்படின்னா, நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் போட்டு பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. வேட்பாளர்கள் எல்லாரும் பேசி முடிந்த பிறகு சாட்டை துரைமுருகன் பேச ஆரம்பிக்கிறாப்புல கடைசியாட்டு. அப்போ அந்த சமயத்துல பேசி கொண்டு இருக்கும்போது ஆரம்பத்துல சாட்டை துரைமுருகன் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா, அந்த பெரும்பத்து நாங்குநேரி அந்த கொலை நடந்ததுல இப்ப சமீபத்துல வந்து வெட்டிட்டு போனாங்க இல்லையா, கண்ணு முன்னு தெரியாம. அப்போ அது வந்து ஒரு சாதி அமைப்பினர் சார்ந்துதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லையா. அப்போ வந்து சாதி வெறி பிடிச்சு இருக்கிறாங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் அந்த சாதி வெறிக்குள்ளே மூழ்கி கிடக்குறீங்க, வெளியே வாங்க. அப்படி உங்களுக்கு உங்களுடைய சாதி வெறியை காட்டணும், நீங்க தான் உயர்ந்த சாதி, உங்களுடைய பவரை காட்டணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்க அப்படின்னா, நாங்களே இது திருநெல்வேலி தாமிரபரணி ஆத்துல வந்து மண்ணள்ளி விற்கிறாங்க. ஆத்துல ஓடுற தண்ணிய பெப்சி கோகோ கோலா கம்பெனிக்காரன் உறிஞ்சி அவனுடைய தேவைக்கு எடுத்துட்டு போறான் இல்லையா. அப்போ உங்களுடைய அந்த வன்மத்தை கொண்டு அங்க காட்டுங்க, அவங்கள வந்து எடுக்க விடாம பண்ணுங்க, தடுங்க, கனிம வளம் கொள்ளை போடுறத தடுங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த கார்பரேட்டுக்காரன் எங்க ஊர்ல வந்து எதுவுமே தொட முடியாது அப்படிங்கிறத பத்தி நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு. அப்படி செஞ்சாக்கி உங்களை வந்து உங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி, சாதி வரியில மூழ்கி கிடக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு இந்த கோகோகோலா கம்பெனிக்காரன் தண்ணியை உறிஞ்சி விற்கிறான் இல்லையா, 4 ஒன்றுக்கு 20 லட்சம் லிட்டர் என்னமோ தண்ணி உறிஞ்சி அவன் தேவைக்கு எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு போத ஆசாமி உள்ள புகுந்து அது மேடை முன்னாடியே வந்துட்டான். அந்த கிருக்கன் மேடை முன்னாடியே வந்து அடிக்க வந்துட்டான், அடிக்கிற மாதிரி வந்திருக்கிறான். பேசிட்டு இருக்கிற போதே அப்படி கிட்ட வந்தாலும் எப்படி உள்ள வந்தா எப்படி உள்ள விட்டாங்கன்னு தெரியல. அது அவங்க கிட்ட வர வர இழுத்துருக்காங்க. இருந்தாலும் போத வீரம் உள்ள போயிருக்காம இல்லையா. அப்போ உள்ள சாட்டை அடிக்கிறதுக்கு வந்திருக்காப்புல. சாட்டை கடுப்பாகி இறங்கி போயிருக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்தவர்கள், தம்பிகள், தொண்டர்கள், போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து விலக்கி விட்டு 2 ஊமை குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வீடியோல பார்த்து அப்படிதான் தெரியுது. இப்படி அப்போ சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு பேச்சை தொடங்க ஆரம்பிச்சாரு சாட்டை துரைமுருகன். விடுங்க, போதையில இருக்கிறான், அவன்கிட்ட போய் என்னத்தை பேச அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து போலீஸ்காரங்க அவங்கள கூட்டு போயிட்டு அந்த போதை ஆசாமி கூட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா முடியல இவங்களுக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பிடிக்கல இவங்களுக்கு. ஐயோ எந்திச்சு வாராங்களே இவங்க, எப்படினாலுமே நம்ம என்ன பண்ணாலுமே இவங்களை வந்து இவங்களோட வளர்ச்சியை தடுக்க முடியலையே. ஏதாவது ஒரு வழியில மேல வந்துருதாங்களே. இந்த தடவை 2026ல இவங்க ஜெயிச்சிட்டாங்கனாக்கி நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அப்படியே எரியுது. துப்புன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியா மோதி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா முடியல. கருத்தியல் ரீதியா மோத முடியல. ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாங்களே நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இவங்ககிட்ட பேசி நம்மளால வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு கடுப்பு. நம்ம அதாவது அவங்க வைக்கிற கேள்வி, அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லையே. நம்ம அதாவது என்ன பண்ணாலும் இவங்கள ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கர கடுப்புல இருக்காங்க. இப்போ நியூஸ் 24 அந்த சேனல்ல இருந்து அந்த ஒவ்வொரு மாவட்டமாட்டு ஒவ்வொரு கிராமமாட்டு அவங்க வந்து கருத்து கணிப்பை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வண்டி வச்சிருக்காங்களே அதுல போயிட்டு. அப்போ அந்த ஊர்ல உள்ள மக்கள், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய கருத்தை வந்து பேச விடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் சார்பா பேச விடுறாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி, அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதம், அதை வந்து அதாவது முடியல இவங்களுக்கு. அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல இவங்களால முடியல. இந்த கடுப்பு இப்படி நிறைய பிரச்சனைகள் காரணமாக தான் கருத்து ரீதியா மோத முடியாம இந்த போதையை போட்டுக்கிட்டு இவங்க வந்து சலசலப்பை ஏற்படுத்துறது. இது போல நிறைய கூட்டங்கள்ல வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது ராசா. நாம் தமிழர் கட்சி 2026
சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெறுவதை வந்து எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. சரியா? அதனால நீங்க வந்து முட்டி மோதிட்டு கிடக்காதீங்க. ஆக இப்போ அதாவது எல்லா கட்சிக்காரங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம். திராவிட கட்சிகள் எல்லாரும் இப்ப நாம் தமிழர்ல கட்சியில இருந்து பெரிய நட்சத்திரமா இருந்த அக்கா காளியம்மாள் அவர்களும் வந்து அங்க போய் சேர்ந்தாங்க இப்ப அதிமுகவுல. இப்ப எல்லாம் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த கட்சியும் வந்து ஒரு தனியாட்டு நிக்குது. தனியாட்டு ஒரு கும்பலாட்டு நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனியா நிக்குது. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து நிக்குது நாம் தமிழர் கட்சியை ஒழிக்கிறதுக்கு. வாங்க வாங்கடா, எத்தனை பேர்னாலும் வாங்கடா. 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டு பொழக்கிற பொழப்புல அவன் துண்ட காணும் துணிய காணும் ஓடுறீங்களான்னு மட்டும் பாருங்க. வரட்டும், எலெக்ஷன் தேதி வரட்டும். அதுக்கு பிறகுதானே இருக்கு, இன்னும் நாள் இருக்கு இல்லையா? வச்சு செய்வாங்க. கருத்து ரீதியாட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒருத்தண்டையும் பதில் இருக்காது. இப்பவுமே இந்த அடினா சட்டமன்றத்துல போனதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சிந்திச்சு பார்த்துடுங்க. அதனால கவனமா இருந்துடுங்க. ஓடி போயிருங்க. சும்மா தேவையில்லாம போதையை போட்டுக்கிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இப்படி சீன்றதும் வம்புகளுக்கு இருக்கிறதா இருந்தா நஷ்டம் உங்களுக்கு தான், நமக்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்கும். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.